அநேகமாய் எல்லாம் தயார் பண்ணியாச்சு. செந்திலுக்கு ரொம்ப சந்தோஷமும் திருப்தியும். இருப்பது நல்லதாக கிழியாத 2 டவுசரும் எல்லா பட்டனும் இருக்கிற ஒரு சட்டையும் துவைத்து மடித்து மடிப்பு நல்லா விழுவதற்காக ட்ரங்கு பெட்டிக்கு அடியில் வைத்தாயிற்று. மாமா வீட்டிலிருந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பையும் வாங்கி வந்து தூசியெல்லாம் தட்டி ஈர துணியால் துடைச்சி ஒட்டியிருந்த அழுக்கெல்லாம் நீக்கியாச்சு. இனி போவதற்கு முதல் நாள் இந்த பையை கொஞ்சம் எண்ணெயில் முக்கி துணியால் துடைத்து விட்டால் போதும், புதுசு மாதிரியாகிவிடும். இதில் கொஞ்சம் அவனுக்கு மனக்குறைதான். தோளில் தொங்க போடுகிற மாதிரி பலன்னு ஒரு பேக் மாமா வீட்டில் இருக்கத்தான் செய்கிறது. தூசி படாமல் இருக்க அதை துணியால் சுற்றி வீட்டில் குறுக்கு விட்டத்தில் ஒரு கம்பியில் தொங்க விட்டுத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை அவர் தரவில்லை. இவன் கேட்டு கூட பார்த்தான். சே, தந்துடலாம், இன்னைக்கு உனக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு ஆளுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ சும்மா இதையே கொண்டு போ என்று சொல்லி பரன் மேலே ஏறி தேடி எடுத்து இந்த பையை கொடுத்து விட்டார். இதில் அவனுக்கு அவர் மேல் வருத்தம்தான். அவர் இந்த பையை கொடுத்ததும் அவனுக்கு லேசா அழுகை கூட வந்து விட்டது. அப்புறம் ஒரு பழைய தைல பாட்டிலையும் கழுவி துடைத்து துப்புரவு பண்ணி வைத்து கொண்டான். அது தேங்காய் எண்ணெய் கொண்டு போக ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்றையும் எடுத்து கொண்டான். பயணத்தில் வாந்தி ஏதேனும் வந்தால் உதவும் என்று. கண்ணாடியும் சீப்பும் போகிற இடத்தில் இவனுக்கு தருவதாக 7th B கணேசன் உறுதியளித்திருக்கிறான். அது போதும், கடைக்கு போய் நியூஸ் பேப்பர் 3 வாங்கி வந்து விட்டான். கட்டு சோறு கட்ட 6 பொட்டணம் போடணுமே, 2 நாளைக்கெல்லாம் வேணும். இந்த பை 6 பொட்டணமும் சட்டை டவுசரும் வைக்க போதுமா என்றொரு சந்தேகம் இவனுக்கு வந்தது. 10 தடவையாவது அம்மாட்ட கேட்டிருப்பான். அவள் என்னமோ கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல், ஏ அப்பா, இதில் வைக்கலாமே, எம்புட்டு சாமா என்று ரொம்ப உறுதியாக சொல்லி கொண்டிருந்தாள். இப்போது 4-5 தரமாக காலேஜ் படித்துவிட்டு சும்மா இருக்கிற முருகேச அண்ணன் வீட்டுக்கு நடையாய் நடந்து கொண்டிருந்தான். அண்ணனிடம் கூலிங் கிளாஸ் இருக்கு, அதுக்காகத்தான் தாரேன்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் கையில வாங்குற வரைக்கும் மனசு நிற்குமா? இந்த தடவை சத்தியமா தாரம்பா, போற அன்னைக்கு காலையிலே வேணும்னாலும் வாங்கிக்கோடா என்று இவன் தலையிலே அடித்து சொல்லிவிட்டதும் ரொம்ப திருப்தியுடன் திரும்பினான் செந்தில். முருகேச அண்ணன் ரொம்ப நல்ல குணம். அவனுக்கு அப்பப்போ இங்கிலீஷ் கணக்கு சொல்லி தருவதும் அவரு தான். அவர்கிட்ட படிக்கிறதுனாலேயே தான் இவன் இப்போ ஒவ்வொரு மாதமும் எல்லா பாடத்திலையும் பாஸ் பண்ணி விடுவதோடு 6 அல்லது 7வது ரேங்கிலேயே இருந்து கொண்டு இருக்கிறான். ரொம்ப முக்கியமாக அந்த குருநாதனை பீட் பண்ணிட்டான். பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போனவர்களை திருப்பி கொண்டு வந்து விடுகிற பஸ் வருகிற வரைக்கும் சிம்னி விளக்கின் முன்னால் காலை மடித்து வாகாய் உட்கார்ந்து கொண்டு தெரு பூரா கேட்கும்படியாக சத்தம் போட்டு ஒவ்வொரு பாடமாக படிக்கிற அவனுடைய குரல் இன்றைக்கு கேட்கவில்லை. புஸ்தகம் விரித்திருக்க, பார்வை அதில் நிலைத்திருக்க, நினைவு மட்டும் எங்கெங்கோ சுற்றி கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் புத்தகத்தை மூடிவிட்டு விளக்கையும் அணைத்துவிட்டு வெளித்திண்டில் காற்றாட படுத்திருந்த தாத்தாவோடு சேர்ந்து ஒட்டி படுத்து கொண்டான். ஆனால் தூக்கம் வரவில்லை. செந்தில் கண்களை திறந்தபடியே கனவு கண்டு கொண்டிருந்தான். பள்ளிக்கூடத்தில் 1 வாரமா இதே பேச்சுதான். கன்னியாகுமரியில வேற என்ன சார் இருக்கு? காந்தி மண்டபம் இருக்கு, அது மேலே ஏறி நின்று பார்த்தா 3 கடலும் சங்கமாகிறது தெரியும். மண்டபத்துக்குள்ளே காந்தி நின்ன இடம் ஒரு பீடம் மாதிரி இருக்கும். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மாத்திரம் அது மேலே சூரிய ஒளி விழுகும். அது எப்படி சார் அன்னைக்கு மட்டும் விழுகும்? அது அப்படித்தாம்ல மூதி. சரி பாடத்தை கவனி, மிச்சமெல்லாம் நாளைக்கு என்றார் வாத்தி. பள்ளிக்கூடத்தில் மட்டுமில்லை, ஊருக்கு வந்ததும் பல பேரிடம் பல முறை திரும்ப இதே பேச்சுதான். கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், கொல்லம், குற்றாலம் என்று இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இடையில் இருக்கிறது. எப்பா, நினைத்தாலே செந்திலுக்கு எப்படியோ இருந்தது. நாளை கழிச்சு இந்நேரம் உல்லாச பயணம். நாளை கழிச்சு சாயந்தரம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு துணிமணியோட பள்ளிக்கூடத்தில் போய் படுத்துக்கணுமா. 7 மணிக்குள்ள பஸ் வந்துடும். உடனே கிளம்பி போய் அதிகாலை சூரிய உதயம் பார்க்க கன்னியாகுமரிக்கு போயிடணுமாம். பிறகு அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு சுசீந்திரம் போய்விட்டு திருவனந்தபுரம், அங்கே மிருக காட்சி சாலை, மீன் காட்சி, மியூசியம், கோவளம், பத்மநாத சாமி கோவில் எல்லாம் பார்க்கணும்.
கோயிலுக்குள்ளே சட்டை போடாம தான் போகணுமா. சட்டை போடாம நம்ம கிளாஸ் பொண்ணுங்க முன்னாடி எப்படி என்று செந்தில் கவலைப்பட்டு கொண்டான். அதற்கென்ன, உள்ளே போகாமல் இருந்துவிட்டு போகிறது என்று சமாதானமும் சொல்லி கொண்டான். செந்தில் இதுவரை கடல் பார்த்ததில்லை. அதை நினைக்கும் போதே கற்பனையிலே பிரமிப்பாக இருந்தது. தாத்தாவிடம் 100 வட்டமாவது கேட்டிருப்பான். கையை விரித்து விரித்து காட்டிய இவ்வளோ பெருசா இருக்குமா, இவ்வளோ பெருசு இருக்குமா என்று. அப்புறம் கேரளாவிலே மலையாளம் தானே பேசுவார்களாம். அங்கே யாரிடமாவது பேச வேண்டி வந்தால் என்ன செய்வதென்று யோசித்து பல முறை மனசுக்குள் பலவிதமாக இங்கிலீஷில் பேசி பார்த்து கொண்டான். வாட் இஸ் யுவர் நேம்? வாட் ஆர் யூ டூயிங்? மை நேம் இஸ் எம் செந்தில், 6th ஸ்டாண்டர்ட், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், மேட்டுப்பட்டி. மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் கே சிவந்தியாபுரம். இட் இஸ் எ பியூட்டிஃபுல் வில்லேஜ். மை ஃபாதர் இஸ் எ ஒர்க்கர். இது மட்டுமில்லாமல் முருகேஷ் அண்ணனிடம் கேட்டு விசாரித்து வேர் இஸ் ஹோட்டல், வாட் இஸ் பிரைஸ் இஸ் திஸ் என்ற பேரு செந்தில் என்பது மாதிரி சில புது விஷயங்களையும் மனசில் தயார் செய்து கொண்டான். அப்புறம் திடீர் என்று கொண்டு போக வேண்டிய சாமான்கள் எல்லாம் தயாராகி விட்டதா என்று மனசில் சரிபார்க்க ஆரம்பித்து விட்டான். பல்பொடி தாளில் மடித்து வைக்கணும், மறந்துவிடக்கூடாது. துண்டை வாங்கி வைத்து விடணும். நாளை சோறு கட்டுவதற்கு இலை அப்பா வாங்கிவிட்டு வந்துடுவார். கட்டுச்சோற்றை நினைத்தாலே இப்பவே நாக்கில் எச்சி ஊறி கிளுகிளுப்பாய் இருந்தது. காலையின் ஏறு வெயிலில் பள்ளிக்கூடத்திலிருந்து தன் ஊரை நோக்கி லொங்கு லொங்கு என்று தலைதெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்தான் செந்தில். முதல் பீரியடு தான் முடிந்திருந்தது. வந்த உடனே கிளாஸ் டீச்சர் சொல்லிவிட்டார், உல்லாச பயணத்துக்கு இன்னும் ரூபா கொடுக்காதவனெல்லாம் எந்திரி, இன்னைக்கு மதியானம் 1 மணிக்குள் எல்லா ரூபாயும் பிடி சார்கிட்ட கொடுத்துடணும். அப்படி கொடுக்காதவங்க சாயந்தரம் டூர் கிளம்பியில் வர வேண்டியதில்லை. ரூபாய் கொடுக்காத மற்ற 7-8 பையன்களைப் போல செந்திலும் ஊரை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தான். செந்தில் 100 ரூபாய் ஏற்கனவே கொடுத்து விட்டான். இன்னும் 300 ரூபாய் தர வேண்டும். ராத்திரி கிளம்பும் முன்னே கொடுத்துடலாம் என்று அப்பா சொல்லியிருக்கிறார். வேர்க்க விறுவிற்க மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஓடி வந்து எமோ என்று கத்தியபடி வீட்டுப்படி ஏறினான். வீடு நாதங்கி போட்டு பூட்டுப்பட்டிருந்தது. கதவை ஒரு எத்து விட்டு தெருவில் இறங்கி ஓடினான். முதலாளி தோட்டத்துக்கு களை எடுக்க அவள் போயிருப்பதாக முத்துப்பாட்டி சொன்னதும் விழுந்தடித்து கொண்டு ஓடினான் முதலாளி தோட்டத்துக்கு. இவன் ஓடி வருவதை கண்டதும் அம்மா வேலையை விட்டு எழுந்து எதிர்கொண்டு என்னையா வந்துட்ட என்று கேட்டாள். அம்மாவை கண்டதும் முதலில் அவனுக்கு அழுகைதான் உடைத்து கொண்டு வந்தது. அம்மா அவனை இழுத்து ஆதரவாக அணைத்து கொண்டு ஏயா, எதுக்கு யா அழுகுற என்று கேட்டாள். அழுகையினுடைய விக்கி விக்கி மத்தியானத்துக்குள்ள ரூபாய் கொடுக்க வேண்டிய விஷயத்தை சொன்னான். அம்மா அவனை அணைத்தபடி முதுகை தடவி கொடுத்து, சரி அதுக்காக அழாத ஐயா, ராசா இல்ல, மத்தியானத்துக்குள்ள முதலாளிகிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்துருதேன்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு, அழுவாத ஐயா என்று அவனை தேற்றினாள். சற்று நேரத்தில் அழுகையை அவன் நிறுத்திவிட்டாலும் இப்பவே வந்து ரூபா வாங்கி கொடு என்று அவளை அணைத்த ஆரம்பித்தான். அவளோ இவனை வரப்பு மேட்டில் இருத்திவிட்டு வேகமாய் களை எடுக்க ஆரம்பித்து விட்டாள். தன் நிறையை வேகமாக முடித்துவிட்டு மதியானத்துக்குள்ளே மகனோடு கிளம்பினாள் முதலாளி வீட்டுக்கு. அங்கேதான் அப்பா கூலிக்கு நிற்கிறார். போன நேரத்தில் செந்தில் அப்பாவும் அங்கே இல்லை, முதலாளியும் இல்லை. நெல் அரைக்க வண்டியை போட்டு டவுனுக்கு போயிருப்பதாகவும் ரூபாய் விஷயமெல்லாம் தனக்கொன்றும் தெரியாதென்றும் அதெல்லாம் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று முதலாளி அம்மா சொன்னபோது அம்மாளின் சேலையை பிடித்தபடி அவள் பின்னால் நின்று கொண்டிருந்த செந்தில் மறுபடியும் விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டான். வீடு திரும்பியதும் அம்மா தெரிந்த வீடுகளெல்லாம் ஏறி இறங்கி கொண்டிருந்தாள். அவ்வளவு பெரிய தொகையை அவளால் எங்கிருந்து புரட்ட முடியவில்லை. வீட்டு வாசலில் உட்கார்ந்து விழுந்து விழுந்து செந்தில் ஏற்கனவே அழ ஆரம்பித்தான். அம்மாவும் தவியாய் தவித்தாள். இருந்தாலும் அவளால் என்ன செய்துவிட முடியும்? நேரமாக ஆக அழுகை பெரிதாகியது. ராத்திரி உல்லாச பயணம் போகிற பயல்கள் எல்லாம் டே செந்தில் வல்லியாடா என்று கேட்டு போனதும் வெடித்து கதறினான். கண்கள் எல்லாம் வீங்கி தொண்டை கட்டி போன பிறகும் கூட அவன் விசும்பி கொண்டுதான் இருந்தான். அம்மாவும் முதலில் பலவாறு அவனை தேற்றி பார்த்துவிட்டு, என் ராசா அழுவாத ஐயா, இங்கரு கண்ணெல்லாம் வீங்கி போச்சு பாரு, வேண்டாம் ஐயா, நம்ம தைப்பூசத்துக்கு திருச்செந்தூர் போவோம்ல, என்ன அழுவாத என்று தேற்றி பார்த்து முடியாமல்
கொஞ்ச நேரத்தில் அவளுக்கும் அழுகை உடைத்து கொண்டு வந்தது. அவனை இழுத்து தன் வயிற்றோடு கட்டி கொண்டு விசும்பி விசும்பி சத்தமில்லாமல் அழுதாள். சாப்பிடாமலேயே 2 பேரும் ராத்திரி படுத்து விட்டனர். தூங்குகிற அவனை அணைத்தபடி அவள் அழுது கொண்டிருந்தாள். ராத்திரி வீட்டுக்கு வராமல் தெருமடத்திலேயே ஐயா படுத்து கொண்டார். எல்லா வேலையும் முடித்த பிறகு, சாயந்தரமா இப்போ இவ்வளோதான் இருக்குப்பா, இதை வச்சு சமாளிச்சிக்க, இன்னும் 2 நாள் கழிச்சு பார்ப்போம் என்று முதலாளி அவனிடம் ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுத்திருந்தார். பழைய பாக்கியையும் அவர் ஞாபகப்படுத்தினார். இத்தோடு வருகிற வழியிலேயே செந்தில் அழுது புரளுவதை கேள்விப்பட்டு வீட்டுக்கு போகாமல் அப்படியே திரும்பி அவனும் பல பேரிடம் கேட்டு பார்த்தான். எல்லாரும் கையை விரித்தார்கள் அல்லது நாளைக்கு தாரேன் என்றார்கள். எப்படி செந்தில் மூஞ்சியை போய் பார்ப்பது என்று மனம் வெதும்பி மடத்தில் முடங்கி கிடந்தான். வயிறு பசித்தது. இருந்தாலும் செந்தில் முகத்தை பார்க்கிற தைரியத்தையும் பார்த்ததும் சமாதானம் சொல்வதற்கு ஒரு வார்த்தையும் கண்டுபிடித்த பிறகுதான் அவர் வீட்டுக்கு திரும்ப முடியும்.